கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள உங்கள் ரெகபத்தின் நேரத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வேளையிலே திரையின் கீழாக வருகிற சபையின் விலாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெரம்பூர் வியாசார்படி பகுதியிலே வேறு எந்த சபைக்கு போகாதிருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சபைக்கு வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். அதே சமயத்தில் வருகிற மொபைல் நம்பரை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம், உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைப்பதற்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசியிருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:3 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சந்ததியின் மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உன் சந்ததியின் மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் உன் சந்ததியும் உன்னுடைய சந்ததியினுடைய சந்ததியாகிய சந்தானத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய ஆவியின் அபிஷேகத்தையும் ஊற்றி இந்த சமுதாயத்தை இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். நீங்கள் நினையாத ஆசீர்வாதத்துக்குள்ளே உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலை நாம் தாகத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற இருப்போமானால் நாமும் நம் சந்ததி மேலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியும் உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி இப்பொழுது இருக்கிற உன்னுடைய மகன் மகளுடைய அந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவருக்கு மேல் ஆசீர்வாதம், அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய அந்த சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். அவர்களுடைய நித்தியமான ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்கே வாக்கு பண்ணார் என்று சொன்ன வார்த்தையினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறையும் ஊற்றுவேன் என்று ஆண்டு சொல்றார். தாகமுள்ளவன் மேல் அந்த பாரத்தோடு கூட தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட அவனுடைய சமூகத்தில் இப்பொழுது இங்கே தாகத்தோடு எந்த காரியத்தை குறித்து உன் மகனை குறித்து மகளை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளோ பாரத்தோடு இருக்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசிக்கொண்டு எந்த தாகத்தோடு கூட என் மகனுக்கு மகளுக்கு இந்த விஷயம் நடக்கணும், அவர்களுடைய வறண்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே வனாந்தரமாக இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்களை கத்த சொல்கிறார், உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன். அது நிச்சயமாக நடக்கும். நீ விசுவாசிக்கிறபடி, நீ தாகத்தோடு கேட்கிறபடி, உன் காரியத்தில் நன்மை உண்டாகும்படி நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் மேல் நம் சந்ததி மேலும் கர்த்தருடைய ஆவியும் ஆசீர்வாதம் வைக்கப்படுகிறது. கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். நாம் தாகத்தோடு அவரை நோக்கி பார்த்தாலே போதும், நம்மையும் நம் சந்ததியின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பாரம், ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நான் பெற்ற அபிஷேகம், நான் அடைந்த உம்முடைய ரட்சிப்பு, நான் அடைந்த அந்த அபிஷேகத்தினுடைய அந்த மேன்மையை என்னுடைய மகனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அந்த சந்ததியாத நன்மைகளை அவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் உணர வேண்டும், அவர்கள் மேலே உங்களுடைய விசேஷத்தை ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாம் தாகத்தோடு கேட்கும் பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ கண்ணீரோடு பாரத்தோடு உன் மகனுக்காக மகளுக்காக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க, உன் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் கடந்து வருகிறது, உன்னுடைய சந்ததி மேலே ஆசீர்வாதம் கடந்து வருகிறது, உன் சந்தானத்தும் ஆசீர்வாதம் கடந்து வருது. அநேக பெற்றோர்களை பார்க்கிறேன், தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஐயோ, என்னுடைய பேரன் இப்படியாப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து அவன் தீயான வழியை போய் கொண்டிருக்கிறான், அவனை யார் திருத்த முடியும், அவன் சொல்லுகிறதே கேட்க மாட்டார், என்னுடைய பேத்தியின் பேச்சையே கேட்க மாட்டார், கீழ்ப்படையவே மாற்றார் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தாகத்தோடு இன்றைக்கு ஜெபிப்பாய் என்று சொன்னால், தாகத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் சந்தானத்தின் மேலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அவர்களை சீரான வழியில் நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 11-12 இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கும். யாக்கோபின் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டது. பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நான் சர்வமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய், ஒரு ஜாதி பற்பல ஜாதிகள் கூட்டங்கள் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் என்று சொல்லி இந்த யாக்கோபுக்கு தேவன் திட்டமாய் ஒரு வாக்கு பண்ணுகிறதை பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே சொல்ல, நீ பலுகி பெருகுவாய், ஒரு நல்ல ஒரு ஜாதி உண்டாகும், பெரிய கூட்டம் உண்டாகும், ராஜாக்கள் உன்னுடைய ஜாதியிலே பிறப்பார்கள், உன் சந்ததியிலே பிறப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பாலாக்கப்பட்டிருக்கிறியா? ஒருவேளை கண்ணீரோடு பாரத்தோடு எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் நான் நினைத்தபடி படிக்கல, என் பிள்ளைகள் நினைத்தபடி வேலையில் இல்லை, என் பிள்ளைகளுக்கு நினைத்தபடி திருமண காரியங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையலை என்று நீ கண்ணீரோடு இருக்கிறியா? நீ தாகத்தோடு கேட்டுப்பார். யாக்கோபுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கார். இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது சீர்கெட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி சீரான ஒரு வாழ்க்கையை கொடுத்து சீரான சூழ்நிலை மாற்றி பண்ணுவார். அவரால் கூட
கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை இறங்கி அற்புதம் செய்வேன் சொல்லுகிறார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் நான் சொல்ல. உனக்கு மாத்திரமல்ல, உன் முற்பிதாக்கெல்லாம் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு நான் இப்போ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கு வர வேண்டும் என்று சொல்லி, உன் சந்ததி இந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கணும் சொல்லி நீ பாரத்தோடு வாஞ்சியோடு கேட்கிறபடியால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சொல்கிறார், உன் வீட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறி, உன் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறி, தேவன் உன் இக்கட்டிலிருந்து விடுதலை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப்படி உன் சந்ததியின் மேலே உன் முற்பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த உன் சந்ததியின் மேலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது கடந்து வருகிறது. ஆகவே வனாந்தரமான சூழ்நிலையா உன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு வனாந்தரமான சூழ்நிலையா, வறண்டு போயிருக்கிறதா, இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது வரும் என்று தெரியலையே, என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் சமுதாயத்தில் இப்படியா இருக்கிறார் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தை யாக்கோபுக்கு கொடுத்து அவன் சந்ததிக்கு கொடுத்து இவ்வளவாய் பெருக பண்ணி திரளான ஜாதியை கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி காத்திருங்கள், தேவனிடத்தை தாகத்தோடு கேளுங்கள், தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்களோ வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களோ என்று எழுதப்பட்ட பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடைந்த அந்த மீட்பை நம்முடைய பிள்ளைகள் அடைய வேண்டும். நாம் அடைந்த அந்த அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் அடைய வேண்டும். ஆகவேதான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததிக்கு அதை தெரிவிக்கும்படியாக நம்மளை ஒரு ஆசாரிய கூட்டமாக, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கென்று பயப்படுகிறவர்களாய், தேவனுக்கென்று ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக தெரிந்து கொள்ளும்படியாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவன் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் பெரிய ஆஸ்திகளை சேர்க்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. உங்களுடைய பிள்ளைகள் 2 விஷயத்தில் முக்கியமாக இருக்க வேண்டும். ஒன்று ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும், இன்னொன்று ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 2 அவர்கள் பெறுவார்கள் என்று சொன்னால் இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கை நிறைவேறும். நாம் எதை தெரிவிக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சொந்தங்களை தெரிவிப்பதற்கு முன்பதாக, நம்முடைய சொத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பாக, நம்முடைய ஆஸ்தி பாஸ்திகளை குறித்து, நம்முடைய சொந்தங்களை குறித்து, நம்முடைய இனங்களை குறித்து அவர்களைப் போல வாழணும், இவர்களைப் போல வாழணும் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம்னா, அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிறத்துக்கு நாம் எல்லாரும் வரவழைத்திருக்கிறோம். அந்த ஒளிநிறத்துக்கு வந்த நாம் புண்ணியங்களை அறிவிக்கும்படி, கிறிஸ்துவாகிய அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை ஆண்டவர் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அந்த புண்ணியங்களை தெரிவிக்கிறவர்களாக, அந்த புண்ணியங்களை சொல்லுகிறவர்களாக அவர் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியேப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டும். ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தினுள்ள ஒரு பரிசுத்தமான ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்னா ஆண்டவருக்கு சொந்தமாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அடைந்த அந்த ரட்சிப்பை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையான கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை நம்முடைய சந்ததிக்கு சொல்ல வேண்டியது மிக பாரத்தோடு இருக்க வேண்டும். என்ன ஆசீர்வாதத்துக்கு நீ ஜெபித்தாலும் உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்க, ஏசோ விட்டுறாதப்பா, ஏசோ விட்டுறாத, ஏசோ பிடித்துக்கொள், ஜெபித்துக்கொள், எப்பொழுதும் ஜெபத்தில் இருந்து பரிசுத்த விட்டுறாத, அசுத்தத்துக்கு போவாத என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக தாகத்தோடு நீங்கள் ஆண்டவரை கேட்கும் பொழுது, நீங்களும் நானும் அடைந்த அந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு எப்படி நம்ம வரவழைத்துப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அதை நம்ம பிள்ளைகளை சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைகள் பரிசுத்த ஜாதியாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் மேலும் அவர்கள் சந்ததி மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். யாருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க என்பதை உங்களுக்காக ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமானது, யாருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து ஒரு கட்டளையின் மிகவாய் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மேல் மிகவும் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியவான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மி அவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பயம் இருக்கணும், கர்த்தரை குறித்து ஒரு தெளிவான ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, நம்முடைய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார், பூமியை அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், நான் உன்னை பார்க்கலாலும் பரவாயில்ல, நான் பார்க்கல நினைச்சு தப்பு பண்ணிட்டு இருக்க கூடாது, ஆண்டவனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாரு, கேர்ஃபுல்லாரு என்று பிள்ளைகளை எச்சரித்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடந்து கொண்டு போகணும். நாம் கர்த்தருக்கு பயப்படணும், அப்போதான் நம்ம பிள்ளைங்க பயப்படுவாங்க.
நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் விசேஷமாக ஆச்சரியமான ஒளிக்கு வந்த பிறகு நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துகளை வளர்க்கப்பட்டுள்ள இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்மளை பின்பற்றுவர்களாக நம்மளுக்கும் தேவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பில் கர்த்தரை குறித்து பயம் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அந்த பயத்தோடு வளரும் போது அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷராக இருப்பாங்க. மனுஷர் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவள் சந்ததி மேல் பூமியில் பலத்திருக்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, பயப்படுகிற வம்சம் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. இந்த சங்கீதம் முழுவதுமாக தேவன் மனுஷன் சந்ததியை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்க முடியும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கர்த்தர் அவர் கொடுக்கிறாராம் கர்த்தருக்கு பயப்படுவது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இறங்கி அவன் கடன் கொடுப்பானாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அசைக்கவே படமாட்டான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் கர்த்தரையே நம்பி திடமனதாக இருக்கும் என்று. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களின் சரிக்கட்டதை காண்பார்கள் என கர்த்தருக்கு பயப்படுறவங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கு சரிக்கட்டதை அவர்கள் காண்பார்களாம். 9ஆம் வசனம் சொல்லுது, அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 112ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து அவன் எப்படி ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் சந்ததி எப்படி ஆஸ்வதிக்கப்படும், அவன் சந்தானம் எப்படி ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி இங்கே பார்க்க முடியும். 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனுஷன் எவன் அவனை பாக்கியவன் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழும் பொழுது, கர்த்தருக்கு மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு பயப்படுறோம். மனுஷனை குறித்து ஒரு பயம் நமக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பயம் இருக்கிறது. யாருக்கிட்ட கடன் வாங்கிட்ட ஒரு பயம் இருக்கிறது. ஏதோ ஒரு நபர்களை குறித்து பயம் இருக்கு. வேலையில் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த வேலையை சரியா செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் சரியா செய்யலாம், எனக்கு பிரச்சனையாயிடும், வேலை போயிடும் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது 112ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் சுதந்திரிக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தை நிறைவேறும் என்று உங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் கிடையாது. எனக்கு முதலாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுடைய சந்ததி இப்படியாய் ஆஸ்வதிக்கப்படும். இரண்டாவதாக, நீதிமான் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். இரண்டாவதாக சொல்லுகிறது, நீதிமான் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதும் நான் காணவில்லை, அவன் சந்ததி மேல் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதும் காணவில்லை. எனக்கு பிரியமான இளைஞனாக இருக்கும் சரி, முதிர் வயதானாலும் சரி, நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதே கிடையாது என்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதிமானாக கர்த்தருக்கு பயந்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல, பேச்சில, நடத்தையில, செயல்ல, பார்வையில எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நீதிமானாய் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் சந்ததி 100% ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நீதிமானாய் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்க பிள்ளைகளை நிறைய நீங்க எதுவுமே சேர்த்து வைக்கலங்க, ஒன்றுமே இல்லாம போனாலும் சரி, நீங்கள் விட்டுட்டு போகும்போது பிள்ளைகள் ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே, என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் எல்லாம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்று சொன்னால் நீதிமானாக நீ இருப்பீர் என்று சொன்னால், இருந்திருப்பீர் என்று சொன்னால் உங்கள் சந்ததி எப்பொழுதுமே அசைக்கப்படாமல் இருக்கும். அந்த சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சி திரிவதை கர்த்தர் காண்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமானாக இருக்க இருக்க ஆண்டவர் உங்களுடைய சந்ததிக்கு எப்படி போஷிப்பார்னே தெரியாது, எப்படி கொடுப்பார்னே தெரியாது. அவர் பயங்கரமாக போஷிப்பார். ஏனென்றால் நீதிமானுக்கு அவர்தான் ஆகாரத்தை கொடுக்கிறார். நீதிமான் சந்ததியை அவர்தான் ஆஸ்வதிக்கிறார். நீதிமானாக இருக்கும் பொழுது அவர் பார்த்துக்கொள்வார். ஆகவே நீங்கள் நீதிமானாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:30 இப்படியா சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமானாக இருப்பீங்க என்று சொன்னால் உங்கள் சந்ததியை எல்லாரும் சேவிப்பாங்க. அப்படின்னா கையெடுத்து கும்பிடுவாங்களாம், இப்படி வணங்குவாங்களாம், வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நீங்க நீதிமானா இருக்கும் பொழுது நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருப்பாங்களாம். அந்த சந்ததியை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பாங்களாம். அந்த சந்ததி எப்பொழுது வரும், அந்த சந்ததி வீட்டுக்குள்ள வந்தா போதும் என்று சொல்லி அந்த நீதிமான் சந்ததி மேல் கர்த்தருடைய கவனம் இருந்துகிட்டே இருக்குமா. எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாக்கு பண்ணுகிறேன், நீங்கள் நீதிமானா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நீதிமானா இருக்கும் பொழுது உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எங்கேயுமே சந்தேகம் கிடையாது. சங்கீதம் 14:5, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் என்று. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமான் சந்ததியோடு இருக்கிறார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, யாரோடு கர்த்தர் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நீதிமான் சந்ததியோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நீதிமானாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியை பின்பற்றுவர்களாக, எல்லாத்திலும் ஒழுக்கமுள்ளவர்களாக, யாரை ஏமாற்றாதவர்களாக, யாரிடத்தில் நீங்கள் யாரை குறித்து பேசாதவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களாக நீங்கள் நீதிமானாக இருப்பீங்க என்று சொன்னால் உங்கள் சந்ததியோடு கூட கர்த்தர் இருக்கிறார்
இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நோவா என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். ஆதியாகமம் 7:1 சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, நோவா ஒரு வயதான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மட்டுமல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு நீட்டா ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேழையை செய்ய சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அந்த பேழையை செய்ய சொல்றது மட்டுமல்ல, அவனுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையை அவன் அழகாக பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த பூமியில் இருக்க எல்லாரை பார்க்கிலும் உன்னை நீதிமானா நான் கண்டெடுத்தேன் என்று சொல்றார். அப்படின்னா ஒரு பெரிய சர்டிபிகேட், ஒரு பெரிய ஒரு சான்றிதழை அங்கே கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறது, நீ எனக்கு முன்பாக நீதிமான், என்னுடைய பார்வையில் எனக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அவன் சந்ததியை ஆண்டவர் அப்படியாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார். நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று. நீங்க நீதிமானாக இருக்கும் பொழுது உங்க சிரசிலே உங்க தலைமையிலே ஆசீர்வாதம் வைக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் எடுக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் ஒரு மேன்மை உள்ளதாக, கனம் உள்ளதாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்க நீதிமானாக இருக்க பழகிக் கொள்ளுங்க, நீதிமானாக வாழ பழகிக் கொள்ளுங்க. நீதிமானாக நீங்க எப்பொழுது இருக்க 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 உங்க வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்படும், ஆசீர்வாதமாக இருக்கும், உங்க சந்ததி ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நான் என்னுடைய மகனுக்கு இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பெரிய கற்பனை பண்ணி கொண்டிருக்கலாம். நீங்க நீதிமானாக இருந்தால் போதுங்க, உங்க மகனையும் உங்கள் மகனுடைய மகனையும் அவருடைய சந்ததியும் 3-4 தலைமுறைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் பரலோகத்தின் தேவன் நீங்க நீதிமானாக நீங்கள் இருக்கும் பொழுது அதை நிச்சயமாய் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் நீதிமானாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நீதிமானுக்குரிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாணங்கள் நீதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் நீதிமானாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அப்படி இருக்கிறவங்க மேலே தான் ஆண்டவருடைய ஆவையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றப்படும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நீதிமானர்கள். முதலாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அழகாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருடைய சந்ததி ஆசீர்வாதம். இரண்டாவதாக நீதிமான் சந்ததி மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமான, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61:9 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதி நடுவிலே, அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவரை பார்க்கிற யாவரும், அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இவங்களை பார்க்கும் பொழுது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் யாரும் ஏமாற்றாதவர்கள், எங்குமே யாருக்கும் துரோகம் செய்யாதவர்கள், இவங்க நடத்தையிலே, பார்வையிலே, பேச்சில் இவங்க அம்மா அப்பா இவங்க பிள்ளைங்க அப்படின்னு ஒரு நீட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பெற வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னு சொன்ன, இந்த உலகத்தில் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நம்மளை ஏண்டா இவன் வீட்டுக்கு வந்தான், எதுக்கு வீட்டுக்கு வந்தான் சொல்லக்கூடாது. உங்க வீட்டில் ஒரு அலையன்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு வாழ்க்கை துறையை தேடுறாங்க, ஒரு வாழ்க்கை உங்கள் வீட்டில் வந்து எடுக்கணும்னு நினச்சா, ஐயா அந்த வீட்டில் போய் எடுங்க, பரவாயில்லைங்க, அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு வாழ்க்கை வந்தால் நம்ம வீட்டில் ஒரு மாப்பிள்ளையோ ஒரு மருமகளோ வந்தால் நமக்கு பிரோஜனமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லணும். ஐயோ அவங்க வீடா, அங்கெல்லாம் போயிடாதீங்க, அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க, பையன் எடுத்தீங்க, அவ்வளோதான் குடும்பம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லணும், உங்களை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லணும். அந்த ஒரு ஒழுக்கமான கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் சொல்கிறது, அவர்கள் விருதாக உழைப்பதுமில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதுமில்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். எனக்கு பிரியமானவரே, உங்களுடைய உழைப்பாகிலும் உங்கள் பிள்ளை உங்களுக்கு கொடுப்பது, கர்த்தர் கொடுப்பதாகிலும் இதில் எந்தவே ஐயோ வேஸ்ட், பிரோஜனமே இல்லை, எனக்கு இதெல்லாம் நன்மையே இல்லை என்று உங்களுக்கு சொல்லப்படாத வார்த்தையாக தேவன் அவர் சந்தானத்தோடும் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படியாக உங்கள் ஜீவிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசு மேல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவரால் அறியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எடுத்துக்காட்டு உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28:14 சொல்கிறது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய், உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்களேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கு கொடுத்த இந்த வார்த்தை எவ்வளவாய் பரவி போடுகிறதுனா, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரவி போவ என்று சொன்னால், உன்னுடைய அப்பாவாகிய ஆபிரகாம், உன்னுடைய அப்பாவுக்கு கீழ் இருக்கிற ஈசாக்கு, அப்படி இவங்க எல்லாருமே தாத்தா, உங்க அப்பா, உன்னுடைய அப்பா, இவங்க எல்லாருமே என்னை வணங்கினார்கள், என்னுடைய நாமத்தை அறிந்து கொண்டார்கள். நான் யெகோவா என்பதை அறிந்து கொண்டு எல்லா இடத்திலும் என்னை அறிந்து கொள்வதிலும் என்னை தொழுது கொள்வதிலும் எங்கும் விட்டுக்கூடாமல் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் என்னை நோக்கி பார்த்தவர்களாக, என்னுடைய நாமத்தை அவர்கள் அறிக்கை பண்ணுவர்களாக, என் நிமித்தமாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவி போவார்கள். உங்களுக்குள்ளே, அதாவது உங்களுக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்செல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, எப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு என்ன, யாக்கோபை குறித்து கர்த்தர் கொடுக்க ஒரு சாட்சி. உன்னுடைய சந்ததி எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு புறம் அல்ல, இருபுறம், 4 புறமும் பரவி போகிற ஒரு சந்ததியா இருக்கும். அந்த சந்ததிக்குள்ள என் நாமம் அறியப்படும். ஏனென்றால் அவர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சந்ததி என்று அறியப்படும். அப்படின்னு சொன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழணும் பாருங்க. நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், நம்முடைய இனத்தார்கள், நம்முடைய குடும்பத்திற்கு சொல்லணும், பரவாயில்லைங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களுக்கு வீடு கொடுங்க, இவங்களுக்கு இதை செய்யுங்க, இவங்களை இதை பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் இவர்கள் உண்மை உள்ளவர்கள், இவர்கள் கர்த்தரால் பெற்ற ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், இவங்க குடும்பத்தில் போய் பழகுங்க, இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிற அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவ ஜீவன் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, இந்த கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியேப்பட்ட நற்சாட்சி உள்ளவர்களாக, அப்படியேப்பட்ட வார்த்தை, அப்படியேப்பட்ட அந்த வார்த்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களாக உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன், நிச்சயமாக நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சிரசு மேல் நிற்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனக்கு பிரியமான 3 காரியத்தை உங்களோடு சொல்லியிருக்கிறேன். உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். அதே போல யாருக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், முதலாவதாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 2வது பார்க்கும் பொழுது நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 3வது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்க வேணும். எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது இந்த நாளிலே அநேகருடைய குடும்பங்களிலே இந்த சந்ததி ஆசீர்வாதம் காணாதபடிக்கு அநேக சந்ததிகள் சீரழிந்து போகிறதை கர்த்தர் காண்பித்தார். அநேக குடும்பங்களிலே அப்பா அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டு ஊழிய செய்வர்களாக இருப்பாங்க. அப்பா அம்மா கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கை தேடுகிறவர்களாக, சபைகளுக்கு அதிகமாக போய் சபையிலே எப்பொழுது ஜெபிக்கிறார். ஆனால் அவருடைய சந்ததியாக பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகளோ, மகன்களோ, மருமக்களோ, மருமகனோ, அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளோ, அவர்களோ சரியாக ஆண்டவரை அறியாதவர்களாக, சரியாக ஆண்டவரை புரிந்து கொள்ளாதவர்களாக, நீங்க உங்களை மாதிரி நாங்கள் இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் சர்ச்சை நீங்கள் போறீங்கன்னா, தாத்தா பாட்டி நீங்கள் போறதுன்னா நாங்கள் போனோமா, அம்மா அப்பா நீங்கள் போகிறது நாங்கள் போகணுமா என்று சொல்லி அந்த சந்ததிகள் விலகி போகிறதை கர்த்தர் காண்பித்தார். அவர்களுக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த நாட்களில், கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர்கள் மேலே என் ஆவியும் அவர்களுடைய சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அவர்கள் முதலாவது எனக்கு பயப்பட வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய குடும்பத்திலே அவர்கள் நீதிமானாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி இருக்கணும், என்னுடைய நாமத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். அவர்கள் மேலே என்னுடைய கரத்தை வைத்து, அவர்கள் சிரசில் ஆசீர்வாதத்தை வைத்து, அவர்களை எல்லா வகையிலும் நான் மேன்மைப்படுத்தி, அவர்கள் இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு மேன்மைக்குள் நடத்த போகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்கள் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் உங்கள் மகனுக்காக, மகளுக்காக, பேர பிள்ளைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஒன்று குறையாமல் இந்த வார்த்தையை பழிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தையின் குடும்பத்தில் நடக்க போகிறது என்று. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே கர்த்தாவே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:3 பிரகாரம் உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற விசேஷமாக பெரியவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, அப்பா அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, தன்னுடைய மருமக்களுக்காக, மருமகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக, ஆண்டவரே, தன்னுடைய மகளுடைய குடும்பத்திற்காக, மகளுடைய குடும்பத்திற்காக, அவருடைய சந்ததிக்காக, ஐயோ என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இயேசுவை அறியாதபடிக்கு அவர்கள் திசை கட்டு போய் கொண்டிருக்கிறார்களே, அவருடைய ஜீவனிலே இயேசு இல்லையே என்று சொல்லி கவலையோடு கலகி கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் தன் பேர
பிள்ளைகளுக்காக பேத்திகளுக்காக ஜெபித்துக் கொண்டு என்னுடைய பேர பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ரட்சியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ தேவனுடைய சமூகம் இறங்கி வருவதாக, ஒரு ரட்சிப்பு ஊற்றப்படுவதாக. ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்து ஒரு பயம் உண்டாகட்டும், அவர்கள் நீதிமானாய் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இனி ஆஸ்வதிக்கப்படட்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கேட்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கூட மனதுருகம் அப்பா, இந்த செய்தியின் வேலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வீட்டில் ஒரு அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சந்ததியிலே கர்த்தர் ஆஸ்வதிப்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சந்ததியில் நன்மை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு விலகி போவானாக. இந்த வார்த்தைகள் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மனதை நன்றி முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கேன் அன்பு தாயாரை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலே உன் வீட்டிலே உன் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், உன்னுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். நீ நெடுநாளாக உன் சந்ததிக்காக அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று உன் ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் மேல் விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.